வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நாம நெறைய ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். சாதாரணமா நம்ம சொல்றப்போ, ஒரு விஷயத்தை செய்ய நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அது எப்படா செய்வோம் அப்படின்னு நான் அப்படியே துடிச்சிட்டு இருக்கேன். என்னாச்சோ, ஏதாச்சோ நான் தவிச்சிட்டு இருக்கேன். இது நல்லபடியா நடக்கணும்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரிலாம் நெறைய விதமா சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பார்க்க போறோம். இங்கிலீஷ்லயும் இதுக்கு நெறைய ஃப்ரேசஸ் இருக்கு. பட் ரொம்ப சட்டில் டிஃபரன்ஸஸோட. ஸோ எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, இது அப்படியே டைரக்ட்டா இங்கிலீஷ் ஃப்ரேஸ நம்ம தமிழ்ல தவித்து கொண்டிருக்கிறேன்னா, இதை யூஸ் பண்ணணும். ஏங்கிட்டு இருக்கேன்னா, இதை யூஸ் பண்ணணும். அந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ, அதனால எந்த மாரி சிச்சுவேஷன்ல எத சொன்னா கரெக்ட்டா இருக்கும், அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ, இந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல நெறைய ஃப்ரேசஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சிம்பிளான ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈகர் டூ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி, லாங்கிங் டூ வரைக்கும் நெறைய நம்ம பார்க்க போறோம். ஸோ, அதில ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக்கான ஒண்ணு அப்படின்னா, ஈகர் டூ. பொதுவா இப்ப நம்ம குடுத்த எல்லாத்துலயுமே டூவையும் சேர்த்துக்கலாம், ஃபாரையும் சேர்த்துக்கலாம். பக்கத்துல வெர்ப் வரப்போகுதுன்னா, டூ சேர்த்துக்கோங்க. மாதிரி. பக்கத்துல நவுன் வரப்போகுதுன்னா, ஃபார் சேர்த்துக்கோங்க. லாங்கிங் ஃபார் அப்படி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஈகர் டூ எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஈகர் டூ அப்படின்னா பேசிக்கான ஒரு ஆர்வம். அவ்வளோதான். ஸோ ஆவலா இருக்கிறது. ஸோ இதுல ஒண்ணும் பெரிய எமோஷன்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்ல. கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறது. அவ்வளோதான். இப்போ வாரம் நீங்க உங்க குழந்தைங்கள சினிமா கூட்டிட்டு போவீங்க அப்படின்னா, சண்டே வந்தா உங்க குழந்தைங்க எவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்க சினிமாக்கு போறதுக்கு? இன்னைக்கு சண்டேல நம்ம இன்னைக்கு சினிமா போலாம். அப்படி ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஆவல் இருக்கும் இல்லையா? அவ்வளோதான். அதுதான் நம்ம ஈகர் டூ அப்படி வச்சு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட இருக்கு. இப்ப நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, அதுக்காக நம்ம ரொம்ப ஒரு பதட்டமா, ஒரு தவிப்பு, ஏக்கம் எல்லாம் இருக்கும். அடுத்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயம்னா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆவல் மட்டும், ஒரு ஆர்வம் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாரி இடங்கள் எல்லாம் நம்ம ஈகர் வச்சு சொல்லுவோம். இப்போ குழந்தைங்க சினிமாவுக்கு போக ஆவலுடன் இருக்கிறார்கள். ஸோ வாரம் போறது தான். அதனால சண்டேனா போவோங்கிற அந்த பேசிக்கான ஆர்வம், ஆவல் அவ்வளோதான். அதனால தான் நம்ம ஈகர் டூ யூஸ் பண்றோம். அப்போ தி சில்ட்ரன் ஆர் ஈகர் டூ கோ டூ தி சினிமா. இந்த இடத்துல கோன்னு வெர்ப் வந்துட்டதுனால டூ சொல்லியிருக்கோம். தி சில்ட்ரன் ஆர் ஈகர் டூ கோ டூ தி சினிமா. இந்த இடத்துல சினிமானா சினிமா தியேட்டர் அத நம்ம மீன் பண்றோம். தி சில்ட்ரன் ஆர் ஈகர் டூ கோ டூ தி சினிமா. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட நீங்க பார்க்குறீங்க. நம்ம சொன்னோம் இல்லையா? அடுத்தவங்க விஷயத்துக்கான ஒரு ஆவல் அப்படிங்கிறப்ப, அது ஒரு பேசிக்கான ஆவல். அவ்வளோதான். அதுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன், தவிச்சிட்டு இருக்கேன்லாம் நம்ம சொல்ல போறதில்ல. இப்போ உங்க ஃப்ரெண்ட பார்க்குறீங்க, "என்னாச்சு? நீ நல்ல செய்தி சொல்வேன்னு நாங்கலாம் ஆவலா இருக்கோம்." ஸோ இந்த சென்டென்ஸ் இப்படி பிளாண்டா தான் இருக்கும். பெரிய எமோஷன்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பேசிக்கான ஒரு ஆவல். அப்ப வி ஆர் ஈகர் ஃபார் சம் குட் நியூஸ். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. நவுன் ஃப்ரேஸ். வெர்ப் இல்ல. அதனால நம்ம இந்த இடத்துல ஃபார் போட்டுருக்கோம். வி ஆர் ஈகர் ஃபார் சம் குட் நியூஸ். ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம். நம்ம சொன்ன மாரி வெர்ப் வந்ததுனா டூ போட்டுக்கோங்க. நவுன் வந்ததுனா ஃபார் போட்டுக்கோங்க. ஸோ இனி வர எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயுமே நம்ம வந்து நவுனுக்கு, வெர்புக்கு அப்படி எக்ஸாம்பிள்ஸ் போடல. ஜென்ரலான எக்ஸாம்பிள்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ எங்க தேவையோ அங்க நவுன் வந்தா ஃபார் போட்டுக்கலாம். வெர்ப் வந்தா டூ போட்டுக்கலாம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது, இப்ப பேசிக்கான ஆவல்னா ஈகர்டுன்னு சொன்னோம். அப்படி இல்லாம ஒரு அதீத ஆவல். ஸோ எப்படா அத செய்வோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு ஆவல், ஒரு தவிப்பு. அததான் நம்ம வந்து டையிங் டூ. ஆஃப் கோர்ஸ் வெர்ப் வந்ததுனா டையிங் டூ, நவுன் வந்ததுனா டையிங் ஃபார். இப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதீத எதிர்பார்ப்பு, எப்படா அத செய்வோங்கிற எதிர்பார்ப்பு. இப்போ இன்னைக்கு அம்மா பிரியாணி செய்வேன்னு சொன்னாங்க. நீங்க இப்ப ஸ்கூலுக்கு சாப்பாடு குடுத்துருக்காங்க அம்மா. ரொம்ப சாதாரண ஒரு சாப்பாடு. தயிர் சாதம் இல்லன்னா, காலைல செஞ்ச இட்லியே குடுத்துட்டாங்க. அத லஞ்ச் சாப்பிடுறப்பவே நம்ம, ச்சே எப்படா ஈவினிங் ஆகும். வீட்ல அம்மா பிரியாணி செய்வேன்னு சொன்னாங்க. போய் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆவல தான் நம்ம வந்து டையிங் வச்சு சொல்லப் போறோம். மை மாம் செட் ஷி வுட் மேக் பிரியாணி டுடே. ஐ அம் டையிங் டு ஈட் இட். எப்படா போய் சாப்பிடுவோன்ற ஒரு ஆவலா இருக்கேன் நானு. மை மாம் செட் ஷி வுட் மேக் பிரியாணி டுடே. ஐ அம் டையிங் டு ஈட் இட். ஸோ இந்த இடத்துல டையிங் அப்படியெல்லாம் நீங்க வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இந்த இடத்துல டையிங் டூ அப்படிங்கிறப்போ நான் அப்படியே பயங்கர ஆர்வமா இருக்கேன், ஆவலா இருக்கேன், ஆசையா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க நேத்து ஒரு சீரிஸ் பார்த்தீங்க. ஒரு எபிசோடு முடியிறப்போ பயங்கர சஸ்பென்ஸா அது முடிஞ்சுச்சு. அடுத்து என்னங்கிற ஒரு ஆர்வத்தோட இருக்கீங்க. அப்பா எப்படா அடுத்த எபிசோட இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். எப்படா 7 மணி ஆகும் அது போடுவாங்க அப்படின்னு ஆவலா இருக்கேன். ஸோ ஐ அம் டையிங் டு வாட்ச் த நெக்ஸ்ட் எபிசோட். ஐ அம் டையிங் டு வாட்ச் தி நெக்ஸ்ட் எபிசோட். ஸோ இந்த டையிங் டூ வந்து ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல. நெறைய இடங்கள்ல நம்ம இது மாரி சொல்லுவோம். இப்போ வந்து நீங்க செம்ம வொர்க்கு, ஒரு ஹெக்டிக் டே, டயர்டா இருக்கீங்க ஆஃபீஸ்ல. எப்படா வீட்டுக்கு போவோம்? கொஞ்சம் தூங்குவோன்னு இருக்கு. ஸோ இத மாதிரி ஒரு
எமோஷனோட கூடிய ஆவல், ஆர்வம். இந்த இடத்துல தான் நம்ம டையிங் டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்படா வீட்டுக்கு போவோம், தூங்குவோம்னு இருக்கு. ஐ எம் டையிங் டு கெட் ஹோம் அண்ட் ஸ்லீப். ஏன் ஐ எம் டையிங் டு கோ ஹோம்னு சொல்லல? கெட் ஹோம்னா போய் சென்று அடைவது, ரீச் ஆகுறது. அதுக்காக எப்படா வீட்டுக்கு போய் சேருவோம், தூங்குவோம்னு இருக்கு. அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ எம் டையிங் டு கெட் ஹோம் அண்ட் ஸ்லீப். இப்போ இந்த மாதிரி கூட நம்ம டையிங் டு வச்சு சொல்லலாம். இப்போ ஒரு நவுன்காக ஃபார் கூட வச்சு சொல்லியிருக்கோம். பயங்கர ஹாட், ஸ்வெட்டிங்கா இருக்கு. ஷோ எனக்கு எப்போ ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கு. ஐ எம் டையிங் ஃபார் அ கோல்ட் ட்ரிங்க். ஐ எம் டையிங் ஃபார் அ கோல்ட் ட்ரிங்க். இப்போ ஏதோ ஒன்று, ஒரு பார்சலோ ஏதோ ஒன்று வந்துருக்கு. அது என்ன, அது என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள். அஃப்கோர்ஸ் அது உங்களுக்காக வந்ததில்ல, வேறு ஏதோ வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்க நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அதுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஐ எம் டையிங் டு சி வாட் இட் இஸ். ஐ எம் டையிங் டு சி வாட் இட் இஸ். ஸோ இந்த டையிங் டுவை பொறுத்த வரைக்கும் அதீத ஆர்வம்னு நம்ம சொன்னோம். எங்கெல்லாம் வந்து ஒரு வருத்தம், அந்த சேட்னஸ் அந்த மாதிரி இல்லாத இடங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் டையிங் டு யூஸ் பண்ணலாம். ஒரு தப்பும் இல்லை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிரேவிங் ஃபார். கிரேவிங் அப்படின்னா இப்போ நம்ம கடைசியாக சொன்னோம் இல்லையா, எதையாவது ஒன்று சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ அம்மா செய்கிற பிரியாணிக்காக நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு லஞ்சு சரியில்லை, அம்மா காலைல டிஃபன் கொடுக்குறப்பயே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு மத்தியானம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஈவினிங் நான் உனக்கு பிரியாணி செஞ்சுருப்பேன் அப்படி சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அது எப்படா ஈவினிங் போய் சாப்பிட்லாங்கிறப்ப நம்ம டையிங் சொன்னோம். இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மாவே இருக்கிறப்ப ஏதாவது சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம கிரேவிங் ஃபார் அப்படி சொல்லுவோம். பெரும்பாலும் இதை வந்து இந்த இடத்துல நான் கிரேவிங் டு ஏன் போடல அப்படின்னா, பெரும்பாலும் இதை இந்த ஃபுட்டு சாப்பிடணும் போல் ஆசை, ஏதாவது ஒரு ஃபுட்டுக்காக ஆசையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக இது ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லை, பெரும்பாலும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால நம்ம வந்து கிரேவிங் ஃபாரை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போல இருக்கு. ஐ எம் கிரேவிங் ஃபார் சம் குலாப் ஜாமுன். அஃப்கோர்ஸ் இது வந்து கரெக்டு தான். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம ஃபார் போட மாட்டோம். நீங்கள் இப்படி சொல்கிறப்போ, அதாவது பி வேர்போட சேர்த்து சொல்கிறப்போ, ஐ எம் கிரேவிங் சம் குலாப் ஜாமுன் இப்படி தான் சொல்லுவாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். இந்த ஃபாரை விட்டுடுவாங்க. ஐ எம் கிரேவிங் சம் குலாப் ஜாமுன், அவ்வளோதான். பட் இதே விஷயத்த இன்னொரு விதமாக சொல்லலாம். அதுக்கு நம்ம ஃபார் போடுவோம். ஐ ஹாவ் அ கிரேவிங் ஃபார் குலாப் ஜாமுன். ஐ ஹாவ் அ கிரேவிங் ஃபார் குலாப் ஜாமுன் இப்படி சொல்லலாம். ஸோ இது எனக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. சும்மா உட்காந்துருக்கு போய், அம்மா எனக்கு ஏதாவது இனிப்பாக சாப்பிடணும் போல் இருக்குது, எனக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஃப்ரேஸ் இச்சிங் டு. இச்சிங் டுன்னு அப்படியே துடிச்சிட்டு இருக்கேன், எப்படா அதை செய்யலான்னு காத்துட்டு இருக்கேன். இதுதான் வந்து இச்சிங் டு. அதாவது இந்த இச்சிங் டுவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, ரெஸ்ட்லெஸ்ஸாக, இம்பேஷண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக இருக்கிறது. நீங்கள் வந்து இந்த இச்சிங் டு அப்பா அப்படின்னு சொன்னோன்னுமே எனக்கு ஞாபகம் வர ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, அதை எப்படா பிரித்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம், அதை பிரித்து வச்சு விளையாடுவோம். ஏதோ ஒரு டாய் கார் இருக்கு வந்துச்சுன்னா அதை எப்படா வச்சு ஓட்டுவோம். இப்படி அந்த பிள்ளைங்க, நீ முதல்ல சாப்பிடு அப்புறமா எடுத்து விளையாடலாம் அப்படின்னு அம்மா சொன்னால் கூட அதுலேயே தான் பார்வை இருக்கும். அது போய் எடுத்து எடுத்து கையில் வச்சுப்பாங்க. அதை எப்போ பிரிக்கலாம் எப்போ பிரிக்கலாம் நம்மளை போட்டு படுத்தி எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு துடிப்பு, அதுதான் நம்ம வந்து இச்சிங் டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த பையன் அவனுடைய பிறந்தநாள் பரிசை திறக்க அப்படியே ரொம்ப ஆவலாக இருக்கான், அப்படியே ஏங்கிட்டு இருக்கான், காத்துட்டு இருக்கான், துடிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அதுக்கு தான் இந்த பாய் இஸ் இச்சிங் டு ஓப்பன் ஹிஸ் பர்த்டே ப்ரெசென்ட். த பாய் இஸ் இச்சிங் டு ஓப்பன் ஹிஸ் பர்த்டே ப்ரெசென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிளேயர்ஸ் எப்படா ஃபீல்டில் இறங்கி விளையாட ஆரம்பிக்கலாம்னு அப்படியே ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறார்கள், துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு தான் நாம இச்சிங் டு. The players were itching to get on the field and start the game. The players were itching to get on the field and start the game. ஸோ இப்போ இந்த இச்சிங் டூக்கும் டையிங் டூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸோ இச்சிங் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக, இம்பேஷண்ட்டாக, இது எப்போ அடுத்து இதை எப்போ பண்ணுவோம் அந்த ஆர்வம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஃப்ரேஸ் ஏர்னிங் டு. ஏர்னிங் டு அப்படின்னா ஏங்கி தவிக்கிறது. இதில் பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன மாதிரி ஏக்கம் அப்படின்னா, ஒரு வருத்தத்தோட, சேட்னஸோட கூடிய ஒரு ஏக்கம். ஒரு குழந்தைக்காக ஒரு அம்மா தவிக்கிறது. சரி, ரொம்ப நாளாச்சு தன்னுடைய குழந்தைய பார்த்து. தன்னுடைய குழந்தைய அம்மா வீட்டில் விட்டுட்டு ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா, வீக்கெண்டில் தான் பார்ப்பாங்க அப்படின்னா, எப்படா என் பிள்ளைய பார்ப்போன்னு அவங்க வந்து ஏங்கி தவித்தாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ மனசில் வருத்தத்தோட ஒரு விஷயத்துக்காக தவிக்கிறது. அதுக்கு தான் நம்ம ஏர்னிங் டு அப்படின்னு சொல்லுவோம். ஏர்னிங் டு அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற லாங்கிங் டு, ரெண்டுக்கும் சட்டில் டிஃப்ரென்ஸ் தான். நான் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன், பட் நீங்கள் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ரெண்டு ஃப்ரேஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு
சேட்னஸோட கூடிய ஒரு தவிப்பு, ஏக்கம். இதுக்கு தான் நம்ம இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்றோம். இப்போ ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு ஃபாரின்ல போய் வேலை பார்க்குறார். தனது குடும்பத்தை எப்படா மீண்டும் பார்ப்போம் அப்படின்னு அவர் ஏங்கி தவித்தார் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இப்போ he yearned to see his family again. He yearned to see his family again. அவ்வளவுதான். இப்போ அதே மாதிரி ஒரு தம்பதி இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இல்ல. அவங்க ஒரு குழந்தைக்காக ஏங்கி தவிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ சேட்னஸோட கூடிய ஒரு ஏக்கம், தவிப்பு இல்லையா? அதனால தான் the couple is yearning for a child. of course இந்த இடத்துல பாருங்க நவுன், அதனால நம்ம ஃபார்னு போட்டிருக்கோம். அடுத்தது த கப்புள் அப்படின்றது 2 பேரை குறிச்சா கூட அது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன், சிங்கிள் யூனிட்டா தான் நம்ம சொல்லுவோம். அதனால தான் நம்ம இஸ்ன்னு போட்டிருக்கோம். த கப்புள் இஸ் ஏர்னிங் ஃபார் அ சைல்ட். இப்போ அடுத்தது லாங்கிங் டு. ரெண்டுக்கும் இன்டர்சேஞ்சபிளி ரெண்டையும் யூஸ் பண்ணலாம் நம்ம சொன்னோம். இருந்தாலும் இந்த சட்டில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இந்த லாங்கிங் டுவை ரொம்ப காமனாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நஸ்டால்ஜிக்கா நம்ம வந்து அந்த பழைய காலத்தை நினச்சி ஒரு வருத்தம், அதே சமயத்துல சந்தோஷமும் வரும். பழச நெனச்சு சந்தோஷப்படுவோம். அது இப்ப இல்லையே நம்ம வருத்தப்படுவோம். அதுக்காக நம்ம ஏங்கி தவிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி இடத்துல தான் நம்ம வந்து லாங்கிங் டூ யூஸ் பண்ணுவோம். இப்போ அவள் தனது ஊரை எப்படா பார்ப்போன்னு ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். தனது ஊரை பார்க்க ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்படி நம்ம சொல்லப் போறோம். அவளுடைய சொந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் எங்கேயாவது போயிட்டாங்க. ஆனா சொந்த ஊருக்கு போகணும்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஏக்கம். அப்ப நான் சின்ன பிள்ளையில வளர்ந்த ஊர் அதெல்லாம் பார்க்கணும். அந்த ஏக்கத்துக்காக நம்ம வந்து இந்த இடத்துல லாங்கிங் டூ அப்படின்னு நம்ம சொல்றோம். சேட்னஸ் அப்படின்றத வச்சு ஏர்னிங் டூவும் நீங்க சொல்லலாம். ஷி இஸ் லாங்கிங் டு விசிட் ஹர் ஹோம் டவுன். ஷி இஸ் லாங்கிங் டு விசிட் ஹர் ஹோம் டவுன். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே பேசிக்கான சென்டென்சஸ் தான். அதனால நீங்க ஈஸியாகவே ஃப்ரேம் பண்ணிடலாம். நான் என்னுடைய பழைய ஸ்கூல் டேஸ்க்கு அப்படியே போகணும்னு நான் ரொம்பவே ஏங்குறேன். எனக்கு இப்போ இருக்க லைஃப் பிடிக்கவே இல்லை. இந்த ஸ்கூல் டேஸில் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். அந்த ஸ்கூல் டேஸ்க்கே போயிட்டு எவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்காக நான் ஏங்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம அந்த நஸ்டால்ஜிக் அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நஸ்டால்ஜிக்காக ஃபீல் பண்ணுற எல்லா இடங்கள்லையுமே கண்டிப்பாக நீங்கள் லாகிங் டு போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ ஐம் லாங்கிங் டு கோ பேக் டு மை குட் ஓல்ட் ஸ்கூல் டேஸ். ஐம் லாங்கிங் டு கோ பேக் டு மை குட் ஓல்ட் ஸ்கூல் டேஸ். சரி, இப்போ நம்ம நிறைய ஃப்ரேசஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம 2 தமிழ் சென்டென்சஸ் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு எந்த ஃப்ரேஸ் கரெக்டாக இருக்கும், சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த விஷயம் எப்படி நடக்க போகுதுன்னு நான் அப்படியே தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்படியெல்லாம் சொல்லலாம்? ஸோ என்ன மாதிரி தவிப்பு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இந்த சென்டென்ஸை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ ஒன்று வந்து எப்படி தான் நடக்க போகுது தெரியல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட கூடிய தவிப்பு, அதாவது இதில் வந்து டென்ஷன் இல்லை, அந்த மாதிரி வெறும் ஆர்வம் கலந்த தவிப்பு அப்படின்னா நம்ம டையிங் டு வச்சு சொல்லலாம். ஐ எம் டையிங் டு நோ ஹவு திஸ் இஸ் கோயிங் டு டர்ன் அவுட். ஐ எம் டையிங் டு நோ ஹவு திஸ் இஸ் கோயிங் டு டர்ன் அவுட் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, ஐயோ இது எப்படி ஆகும் எப்படி ஆகும், அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னீங்களா, ஐ எம் இச்சிங் டு நோ ஹவு திஸ் இஸ் கோயிங் டு டர்ன் அவுட். ஐ எம் இச்சிங் டு நோ ஹவு திஸ் இஸ் கோயிங் டு டர்ன் அவுட் அப்படி சொல்லலாம். இல்லை நீங்கள் அப்படியே பதட்டமாக இருக்கீங்கன்னா நம்ம இது வரைக்கும் சொல்லாத ஒரு ஃப்ரேஸ் ஆன்ஜியஸ் டு. ஐ எம் ஆன்ஜியஸ் டு சி ஹவு திஸ் இஸ் கோயிங் டு டர்ன் அவுட். ஐ எம் ஆன்ஜியஸ் டு சி ஹவு திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஃப்ரேசஸ் இவ்வளோ சொல்கிறோம். பட் நம்ம என்ன மீன் பண்ணுறோமோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரேஸஸ் நம்ம போட முடியும். வெறுமனே ஒரு தமிழ் சென்டென்ஸை பார்த்து இதை நீங்கள் அப்படி இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன மாதிரி கான்டெக்ட்ல நம்ம சொல்ல போகிறோன்றது அந்த ஸ்பீக்கருக்கு தான் தெரியும் இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துகிட்டு இருக்கோம். அவனை நேரில் பார்க்க நான் தவிச்சிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு பேசிக்கான சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் என்ன மாதிரி தவிப்பு? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு குழந்தைய பார்க்க அம்மா தவிக்கிற தவிப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து ஏர்னிங் டு, லாங்கிங் டு அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு தம்பியை பார்க்கறதுக்கு, என்னோட பையனை பார்க்கறதுக்கு தவித்து கொண்டிருக்கிறேன். அவனை பார்க்கணும் நேரில், அப்படி நான் தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஏர்னிங் டு சீ ஹிம் இன் பர்சன். நேரில் பார்க்கறதுனா இன் பர்சன். ஐ எம் ஏர்னிங் டு சீ ஹிம் இன் பர்சன். ஐ எம் லாங்கிங் டு சீ ஹிம் இன் பர்சன் அப்படி சொல்லலாம். இல்லை ஏதோ ஒரு பையனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அவன் அப்படி பண்ணுவான் இப்படி, அப்படியா ஆனால் நான் நேரில் பார்த்தேன், அவன் அப்படா பார்ப்போன்னு இருக்கு எனக்கு, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஐ எம் டையிங் டு சீ ஹிம் இன் பர்சன். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறான் அந்த பையன், நேரில் பார்க்கணும் எனக்கு அவனை. அப்போ ஐ எம் டையிங் டு சீ ஹிம் இன் பர்சன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ஸ்ட். நீங்கள் என்ன மாதிரி மீன் பண்ணுறீங்க, எதை மீன் பண்ணுறீங்கிறத பொறுத்தது. ஸோ இதை மனசில் வச்சுட்டு இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் என் அம்மா கையால் சாப்பிடணும்னு அப்படியே ஏங்கிட்டு இருக்கேன், ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ எங்கள் அம்மா கையால் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, அவங்க கையால் சாப்பிடணும்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்ல போகிறோம்.
ஸோ கையால சாப்பிடுறது அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஈட் ஃப்ரம் மை மாம் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான். ஈட் ஃப்ரம் மை மாம் அப்படி சொன்னா போதும். ஸோ இந்த இடத்துல நீங்க எது கரெக்ட்டா இருக்குமோ அத நீங்க போட்டுக்கோங்க. பெரும்பாலும் அந்த நாஸ்டால்ஜிக்கா இல்ல மனசு வருத்தத்தோட சொல்றீங்களாங்கிறத பொறுத்தது. ஒரு பையன் ஒரு புது கார் வாங்கியிருக்கான். அவன் எப்படா தன்னோட புது கார வச்சு விளையாடலான்னு அப்படியே ஆவலா இருக்கான். துடிச்சிட்டு இருக்கான், காத்துட்டு இருக்கான். ஸோ என்ன சொல்லணுமோ அதுக்கேத்த மாரி ஃப்ரேஸ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அவரோட குரல இன்னொரு தடவ கேட்கணும்னு அவன் ஏங்கி தவிக்கிறான். இப்படிதான் நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் செக் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இயர்னிங் டூ, லாங்கிங் டூ 2மே யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ அம் லாங்கிங் டூ ஈட் ஃப்ரம் மை மதர் அதுவும் கரெக்ட் தான். ஐ அம் இயர்னிங் டூ ஈட் ஃப்ரம் மை மதர் அதுவும் கரெக்ட் தான். இல்ல நான் இந்த வாரம் ஊருக்கு போப்போறேன். எப்படா போய் எங்க அம்மா கையால சாப்பிடலான்ட்டு அப்படியே ஆர்வமா இருக்கேன், ஆவலா இருக்கேன். அப்படி நீங்க மீன் பண்றதா இருந்தா, ஐ அம் டையிங் டூ ஈட் ஃப்ரம் மை மதர் கூட நீங்க சொல்லலாம். ஸோ இதுவும் கான்டெக்ஸ்ட்ட பொறுத்தது தான். எதுவுமே தப்பு கிடையாது. பட் ஆனா அதில வந்து ஒரு மீனிங் வரும் இல்லையா? அததான் நீங்க மீன் பண்றீங்களாங்கிறத கரெக்ட்டா தெரிஞ்சு சொல்லுங்க. அதே மாரி ஒரு பையன் தன்னுடைய புது பொம்மை காரோட விளையாட ஆவலா இருக்கான், காத்துட்டு இருக்கான், துடிச்சிட்டு இருக்காங்கிறப்போ, அவன் என்ன மாதிரியான ஆர்வம் அப்படிங்கிறத பொறுத்து, பெரும்பாலும் நம்ம வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பான் அப்படி சொன்னோம் இல்லையா? ஹி இஸ் இட்ச்சிங் டூ பிளே வித் ஹிஸ் நியூ டாய் கார் அப்படி சொல்லலாம். ஹி இஸ் டையிங் டூ பிளே வித் ஹிஸ் நியூ டாய் கார் 2மே கரெக்ட்டா இருக்கும். அவளுடைய குரல கேட்க அவன் ஏங்கி தவிக்கிறான். ஒரு வருத்தத்தோட கூடிய தவிப்பு அப்படின்னா, ஹி இஸ் ஏர்னிங் டூ ஹியர் ஹர் வாய்ஸ் அகெயின் அப்படி சொல்லலாம். இல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கான் ஒரு பையன் ஒரு பொண்ணோட குரல கேட்க அப்படின்னா, ஹி இஸ் டையிங் டூ ஹியர் ஹர் வாய்ஸ் அகெயின் அப்படியும் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த ஃப்ரேசஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.